எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட நிதி பயணத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு இலக்கு இருக்கு. அதுதான் உங்க முதல் 10 லட்சம். அது ஏன்னு இந்த பகுப்பாய்வுல விரிவா பார்க்கலாம். சரி. நம்ம எல்லாருமே ஒரு நிதி இலக்க நோக்கி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது உங்க மனசுல அடிக்கடி வர்ற அந்த ஒரு மேஜிக் நம்பர் எதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமாங்க. 1 கோடி. இந்த நம்பர தொட்டுட்டாலே போதும். லைஃப் செட்டில் ஆயிடும்னு நெறைய பேர் கனவு காண்றாங்க. சோஷியல் மீடியால பார்த்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பேசிக்கிட்டாலும் சரி, கோடீஸ்வரர் ஆகிறது ஒரு பெரிய லட்சியமா பார்க்கப்படுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 1 கோடியே நம்மளோட இலக்கா வைக்கிறது தப்பில்ல. ஆனா அதுதான் நம்மளோட முதல் இலக்கா இருக்கணுமா? ஒருவேளை இதை விட முக்கியமான நம்மளோட அடித்தளத்தை வலுவாக்கக்கூடிய வேற ஒரு இலக்கு இருக்கா? இங்க தாங்க விஷயமே இருக்கு. எல்லாரும் பேசுற பாப்புலரான கனவு கோடீஸ்வரர் ஆகிறது தான். ஆனா உங்க நிதி பயணத்தோட உண்மையான திருப்புமுனை எது தெரியுமா? உங்க முதல் 10 லட்சத்தை சேமிக்கிறது தான். அது ஏன்னு வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல் பாயிண்ட்டுக்கு வருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க மனசுல ஏற்படுற மாற்றம். 10 லட்சம்ங்கிற அந்த 7 இலக்க எண்ண உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பார்க்கும்போது பணத்தை பத்தின உங்க பார்வை மொத்தமா மாறிடும். இத புரிய வைக்க ஒரு சூப்பரான உதாரணம் கிரிக்கெட்ல இருந்து எடுக்கலாம். ஒரு நாள் போட்டி நடந்தது 1971ல. ஆனா டபுள் செஞ்சுரி அடிக்க கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. 2010ல சச்சின் அதை பண்ணி காட்டினாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாருங்க. நிறைய வீரர்கள் ரொம்ப சுலபமா இரட்டைச்சதா அடிச்சாங்க. அங்க என்ன நடந்துச்சு? ஒரு மனத்தடை உடைக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் இது முடியாதுப்பா அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் இது முடியும்னு ஒருத்தர் செஞ்சு காட்டிட்டாரு. இதேதான் உங்க பண விஷயத்திலேயே நடக்கும். நீங்க உங்க முதல் 10 லட்சத்தை சேர்க்கும்போது அட நம்மளாலேயும் முடியுதுங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய இலக்குகள் கூட சாத்தியம்னு தோண ஆரம்பிக்கும். அடுத்து 2வது நன்மை என்னன்னு பார்க்கலாம். இந்த மைல்கல் நிதி அழுத்தத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்குது. வாரன் பஃபட்டோட பார்ட்னர் சார்லி மங்கர் சொன்ன ஒரு ஃபேமஸான விஷயம் இது. வெயில் அடிக்கும் போதே கூரையை சரி பண்ணணும்னு சொல்லுவாரு. அதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நாம தயாரா இருக்கணும்னு. இந்த முதல் 10 லட்சம் உங்களோட நிதி கோட்டைக்கு ஒரு நல்ல அஸ்திவாரமா அமையுது. முதல்ல ஒரு 3 to 6 மாச செலவுக்கு ஒரு அவசர கால நிதியை உருவாக்கிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமா ஹெல்த் மற்றும் ஆயுள் காப்பீடு எடுத்து நாம பாதுகாத்துக்கலாம். இதுக்கப்புறமா தான் நாம நீண்ட கால முதலீடுகளை ஆரம்பிக்கணும். இந்த வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அதிர்ச்சியான உண்மை என்னன்னா 2024 கணக்குப்படி இந்தியால காப்பீடு வச்சிருக்கவங்க வெறும் 3.7% தான். மத்த வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடும்போது இது ரொம்பவே கம்மி. திடீர்னு வர ஒரு மருத்துவ செலவு நம்மளோட சேமிப்பை மொத்தமா காலி பண்ணிடக்கூடாது இல்லையா? அதுக்கு காப்பீடு ரொம்ப அவசியம். 3வது, இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். உண்மையான சுதந்திரம். இந்த நிதி பாதுகாப்பு உங்களுக்கு வேண்டான்ற சொல்ற தைரியத்தை கொடுக்கும். யோசிச்சு பாருங்களேன். இந்த சுதந்திரம் கிடைச்சா என்னெல்லாம் பண்ணலாம்? உங்களுக்கு பிடிக்காத மன அழுத்தத்தை கொடுக்குற ஒரு வேலையை விட்டுட்டு வெளியே வர முடியும். உங்க திறமைகளை வளர்த்துக்கிட்டு வேற ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். இல்லைன்னா ஒரு சின்ன சைட் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு முதலீடா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை உங்க கைக்கு கொண்டு வர இந்த நிதி சுதந்திரம் ரொம்ப உதவும். இப்போ 4வது பாயிண்ட்டுக்கு வருவோம். இங்கதான் உங்க பணம் உங்களுக்காக உண்மையாவே வேலை செய்ய ஆரம்பிக்கிறத நீங்க கண்ணால பாப்பீங்க. ஆமாங்க, கூட்டு வளர்ச்சியோட மேஜிக்க பத்தி தான் நாம பேச போறோம். ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட 50,000 ரூபாய் முதலீடு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 12% வருமானம் கிடைச்சா வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும். சரி, இது ஒரு சின்ன அமௌண்ட். ஆனா இதே உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தா அதே 12% வருமானத்துல வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் கிடைக்கும். அந்த வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்களா? இதை இன்னும் சுலபமா யோசிச்சு பாருங்க. அந்த 1,20,000ங்கிறது நீங்க எந்த வேலையுமே செய்யாம ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்ட்ராவா ஒரு மாச சம்பளம் வாங்குற மாதிரி. இந்த யோசனையே எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லையா? இதுதாங்க கூட்டு வளர்ச்சியோட ஆரம்பம். இங்கதான் கூட்டு வளர்ச்சியோட உண்மையான மேஜிக் வெளிப்படுது. மாசம் 10,000 ரூபாய் நீங்க முதலீடு செஞ்சா முதல் 10 லட்சத்தை சேர்க்க கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த 20 லட்சத்தை சேர்க்க வெறும் 3 வருஷம் தான். அதுக்கடுத்து 50 லட்சத்தை அடைய 2.5 வருஷமே போதும். போக போக உங்க பணம் ராக்கெட் வேகத்துல வளரும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க வளர்றது உங்க பணம் மட்டும் இல்ல. அந்த முதல் 10 லட்சத்தை அடையிறதுக்கு நீங்க கத்துக்கிட்ட அந்த நிதி ஒழுக்கம், உங்களுக்கு கிடைச்ச அந்த தன்னம்பிக்கை, உங்க திறமைகள், இது எல்லாமே கூட உங்க பணத்தோட சேர்ந்து வளரும். சரி, கடைசியா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த 10 லட்சம்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு அற்புதமான தொடக்கம். ஆமா, 10 லட்சத்தை வச்சுட்டு ஓய்வு பெற முடியாது, அது உண்மைதான்.
ஆனா இந்த மைல்கள் தான் நீங்க கனவு காண்ற அந்த 1 கோடி உட்பட மத்த எல்லா பெரிய நிதி இலக்குகளையும் அடையிறதுக்கு ஒரு சரியான வலுவான அடித்தளத்தை போட்டு கொடுக்குது. சொல்லப்போனா இது உங்க நிதி பயணத்தை வேகப்படுத்துற ஒரு ஏவுதள மாதிரி. அதனால உங்க முதல் 10 லட்சத்தை ஒரு இறுதி கோடா பார்க்காதீங்க. அது உங்க கனவுகளை நோக்கிய பயணத்துக்கான ஒரு ஏவுதளம். இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, உங்க ஏவுதளம் உங்களை எங்க கூட்டிட்டு போக போகுது?